லின்சே, ஆம், பாட்டிக்கு ஒரு பூண்டு. இல்ல, எனக்கு ப்ரோக்கோலி வேண்டாம். ப்ரோக்கோலி விமானத்தை நிறுத்த முடியும். நாங்க எங்கே இருக்கிறோம்? நம்ம அடுத்து வரும் உணவு சவாலை சந்திக்க யாரும் இல்லாத இடமாக இடமாற்றம் செய்யப்படுகிறோம். என் பாட்டி, கேன் மற்றும் டிஜிட்டல் சர்க்கஸ் கூட்டணி. ஏற்கனவே ஒரு யோசனை இருக்குது. எனக்கு பெரிய பாட்டில் வேணும். அது என் கண் அளவுக்கு சமமா இருக்கணும். ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது, என் கண்களில் சிறிய ஜாம் கண்கள் இருக்கின்றன. அவற்றை பாட்டிலில் வைக்கலாம். அதே போல இப்போ எனக்கு சில புதிய தேன் தேவை. நாம் இப்போது தேனை பாம்பு கூண்டிலிருந்து பாட்டிலுக்குள் நேராக ஊற்றுகிறோம். தேன் எவ்வளவு சுவையாய் நீண்டு செல்லுதென பாருங்கள். அருமை. ஆதாரங்களை அகற்றுகிறோம். பாட்டிலை மூடியால் மூடுவது மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மாம்பழ கண்களுடன் தேன் ஜெல்லி தயாராக உள்ளது. இப்போது பாட்டி பாரம். ஆஹா, நன்றி பைன். நான் பழ ஜெல்லி செய்வேன். கிவியை துண்டுகளாக நறுக்கவும். இப்ப நாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அதை ஒரு ஸ்மூத்தியாக கலக்குவோம். கிவி ஸ்மூத்தி தயார். அதை பாட்டிலில் வைக்கிறோம். இருக்குது. இந்த நிறத்தை பாருங்க. இப்ப சற்றே தேன் எடுக்க வேண்டும். என்னிடம் தேனீ கூடு உள்ளது. தேன் ரொம்ப தேனை ஒரு செம்பிலே பிழிந்து விடுங்கள். அது மிக அதிகமாக உள்ளது. ஆம், நிச்சயமாக நாம் சில தேனீ சட்டையை பாட்டிலில் எடுத்துக்கொள்வது அவசியம். அவையும் ரொம்ப சுவாதிஷ்டமும் ஆரோக்கியமானதும் தான், தெரியுமா? மூடியால் மூடவும் அது முடிந்து விட்டது. ஓ, நான் அதை மிகைத்து விட்டேன். மூடி முழுமையாக மூடப்படவில்லை. நான் உங்களிடமிருந்து இது ஒரு வினாடி எடுத்துக்கொள்ளலாமா? என்ன? இது எப்படி நடந்தது? என்னுடைய ஜெல்லிக்கு திரும்பி போவோம். ஒரு பர்கர், இன்னொன்னு. ஓ, இதோ இது சரியானது. நன்றி கேன். நன்றி. அது அப்படியே நடத்த முடியாது. இது மூளையும் உள்ளது. அறிந்து கொள்ள என் கடமையாக இருக்கிறதா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இங்கே பல வகையான சிறு பரிசுகளுடன் ஒரு இயந்திரம் உள்ளது. என்னால் முடியுமா? இதையெல்லாம் தேவைப்படுகின்றன. நான் மார்மலேட் சிரங்களையும் சாக்கோலேட்களையும் மிகவும் விரும்புகிறேன். அம்மா, அவை மிகவும் சுவையானவை. பாம்னி, நீ என்ன செய்யற? ஆமா, ஏற்கனவே இங்கே சமைக்க ஆரம்பித்து விட்டேன். நீ பாட்டில எடுத்து விடுவையா? எல்லா இனிப்புகளையும் உள்ள போடு. மால்டீசஸ், எம்கள், கிட்டில்ஸும் ஜெல்லியில இருப்பாங்க. சரி, இப்போ வனமகிழ் எல்லாத்தின் மேலேயும் ஊத்து. இதனால் நிச்சயமாக ருசியானதாக இருக்கும். தேன் அதிகமாக உள்ளதால் அது மேலும் இனிப்பாகவும் ருசியாகவும் இருக்கும். எனவே அதை மேலும் சிறப்பாக இருக்கும். போதும். பாட்டிலை குமிழவி மூடியால் மூடிவிட்டு ஜெல்லியை கொஞ்சம் உறைய வைத்தாக வேண்டும். ஒரு திடீர் உரை இடைவெளி இதை சமாளிக்க முடியும். ஏய், இது ஏன் வேலை செய்வதில்லையா? பார்த்துக்கொள். தவறு. நான் எங்கும் செல்லவில்லை. என்ன செய்ய வேண்டும்? எங்கேயோ ஒரு பெரிய மென்தோல் மென்டோஸ் பேக்கேஜ் கிடைக்கிறது. இந்த கம்பம் மிகுந்த மென்தோல் போன்றது. இது உங்களுக்கு ஒற்றுமையான சுவாசத்தையும் கலகலப்பையும் தரும். நீங்கள் எல்லாவற்றையும் மென்று முடிக்க வேண்டும். ஆஹா, இந்த குளிர்ச்சியை உணர்கிறீர்களா? சில வினாடிகளிலே நமது ஜெலி தயார். லின்சிக்கு ஓசோ நேரத்திலோ காட்டுவோம். நீ இப்போதே முயற்சிக்கலாம். சரிங்களா? தயாராகிறோம். உண்மையா? நான் ஏற்கனவே நாவில நீர் வடிக்கிறது. நான் பாட்டின் ஜெல்லியோட தொடங்குவேன். வாவ், அற்புதமா இருக்குது. முயற்சிப்போம். ஆமாம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்துள்ளது. பாட்டி, நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள். இன்னும் என்ன செய்தீர்கள் பசங்களா? வாவ், பாமியர், அதுவும் அருமையாக இருக்கிறது. நான் அதை அவசரமாக முயற்சிக்க வேண்டும். இங்கே பல்வேறு வகையான இனிப்புகள் உள்ளன. சுடு. ஆஹா, எவ்வளவு இனிப்பு. உங்கள் ஜெல்லி எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இப்போது நமக்கு கேனின் ஜெல்லி பார்க்க வேண்டும். ஆஹா, கேன், இது மிகவும் அருமையாக இருக்கிறது. இதற்கு முன்பு இவ்வாறு ஜெல்லி நான் பார்த்ததில்லை. விரைவில் அதை முயன்று பார்க்க விரும்புகிறேன். ஆஹா, இந்த மார்மலேட் கண்களை பாருங்கள். இதுபடி சுவையாக இருக்கிறது. என்னால் மிக்க காதல். நான் மாற்ற வேண்டும். யார் வெற்றி பெறுகிறார்? அதை எப்படி செய்வீர்கள்? அது கைனாக இருக்கும். நீங்களே சிறந்தவர்.
ஓ, நான் உலக அளவில் சிறந்தவன். இப்போது எனக்கு பாப்கார்ன் வேண்டும். சுவையான பாப்கார்ன் செஞ்சு தர மறுத்த வேண்டும். ஆம், சரியான தேர்வு. குட்டீஸ், எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வேண்டும். அதனை ஒரு வாணலியில் ஊற்று. இப்போது சில மெக்ஸியை எடுத்து கத்தியை பயன்படுத்தி அதை பணிலிருந்து அகற்றுங்கள். மின்சாரம் ஏற்படுத்துங்கள் மற்றும் பாப்கார்ன் பறக்காமல் கேட்காம இருக்க அதை மூடியால் மூடவும் மறக்காதீர்கள். எல்லாமே நல்லா இருக்கு. இதோ ஆகிவிட்டது. அதை பாரு. இது அற்புதமாக இல்லையா? அதை தட்டில் ஊற்று. ரொம்ப சுவையாக இருக்கு. லின்சிக்கு பிடிக்கும். ஆமாம். பொம்னி, நீ என்ன கண்டுபிடிச்ச? சரி, ஆம், எனக்கு எண்ணெய் தேவை. அதுல நிறைய பாப்கார்ன் முழுக்கள் ஊற்றுவோம். அப்படியே. இதோ நாமும் M&M's சேர்க்கிறோம். ஓ, ஆண்டிருக்கும் M&M's விருப்பம். இரண்டாவது, அலுமினிய திரை கொண்டு மூடுங்கள். ஓ, என்ன ஒரு அழகு. இப்போது எல்லாவற்றையும் மீண்டும் சூடாக்க வேண்டும். ஆனால் எப்படி? ஓ, நான் ஒரு பிரம்மாண்டமான யோசனையை கண்டுபிடித்தேன். வலியான மிளகாயை குறிக்கலாம். வாவ், மிகவும் காரமாக இருக்கிறது. நான் தாங்க முடியவில்லை. நெருப்பு. ஆம், இதுதான் எனக்கு தேவை. ப்ளீஸ், நான் இதை செய்தேன். நன்றாக. சரி, அப்படிங்கிறாங்க சாக்கோலேஸ். அடடா, இத பாருங்கள். எவ்வளவு நிறமாய் இருக்கிறது. பாப்கார்ன் மிகவும் நல்லது. அதன் மணமும் மிக அருமை. அதன் சுவையும் அருமையாக இருக்கிறது. சுவையானது. இதை ஒரு வாளியில ஊற்றி விடுவோம். Dat seria roast with that weird. Iver going to over where is corn ball. வெடிகுண்டால் மட்டுமே. Bang! பிடித்து மூடு. Hungary or cover top breakery. Ready சத்தம் எடுக்கும். ஏய், உன்னால எங்களை இங்கு வெடிக்க செய்வது கவனமா? நீ எவ்வளவு சுகமா இருக்கிறாயா? சரி, நான் நினைக்கிறேன் நாம் முடிச்சு விட்டோம். ஓ, வாவ், நான் அவனை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. கேன் ஷாப்ல இருந்து இந்த பெரிதான பாப்கார்னை பார்க்கவும். ஓ, இது என்ன? நிமிர்கிறது. எனக்கு அது பிடிக்கல. சரி, பாப்பாவின் வாரியம். சுவையானது. மோசமானதாக இல்லை. ஆனால் இது மிகவும் சாதாரணமாக உள்ளது. ஆமாம், மிகச் சரியில்லை. சரி, அம்மாவின் ரெசிபியை முயற்சிப்போம். மிகவும் நன்று. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நான் இதை விரும்புகிறேன். இதற்கு பல சுவைகள் உள்ளன. சரி, நீ வெற்றி பெற்ற. நான் எங்கும் வெற்றி பெறல. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு ஒரு கேக் வெறுமனே வேண்டும். ஒரு பெரிய சுவையான வெந்த கேக். அதை பற்றி யோசிக்க வேண்டும். நான் ஒரு கேக் செய்யவே இல்லை. ஆஹா, இது எளிது. மத்தியில் உள்ள கேக்கிலிருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கவும். இப்போது ஒவ்வொரு அடையிலும் கிரீமை தடவி எடுப்போம். அது சுவையாகவும் உலர்ந்து விடாமல் இருக்கவும். எனவே நான் ஏற்கனவே முழு கேக்கையும் நல்லபடி கட்டி பக்கங்களிலும் உள்ளார்ந்தவும் கிரீமை குதிர்த்து விட்டேன். இப்போது எனக்கு எனது ஆரஞ்சு ஜாம் தேவை. நான் இதை திறக்க முடியவில்லை. சாங், ஜாம் பானையோட பழுப்பு என்ற ஓருடை உதவ முடியுமா? அது வேலை செய்தது. நன்றி. நீ என்ன செய்கிறாய்? இவை அந்த பழங்களை கேக்கின் உள்ளே ஊற்றவும். அம்மா, இது எவ்வளவு ருசியா! கேக்கின் சுற்றிலும் சாக்லேட் கோடுகளை உருவாக்கவும். இப்போது புதிய ஆரஞ்சுகள் கொண்டு அலங்கரிக்கவும். சில பேரீசையும் சேர்க்கவும். ஆப்பிள் ஸ்வேக் இருக்குது. இருக்குது. லின்சியாக விரைவில் இதை முயற்சித்தால் நல்லா இருக்கும். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என் ஒலி அமைப்பில் ஒரு மேலுவார் ஏழ்மையான கிராமல் சார். ஒன்று மேல். அப்படிதான். நிச்சயமா. சில வீசப்பட்ட கீரியும் சேர்க்கவும். M&M's. எனக்கு தெரியும் லிண்ட்ஸே கிண்டர் மில்க் ஸ்லைஸ்கள் மிக பிடிக்கும். மேலும் நான் உயர் சிவிக்தமான பயங்கரன் கேன் என்பதால் சிறிய மந்திரத்தை சேர்க்க வேண்டும். கலந்து விடுங்கள். சிறியான் கேக்காக வேண்டும். நம்மால் ஒன்றாக பார்த்து கொள்ளலாம். நான் என்னை மீறி சாதிச்சிட்டேன். லிண்ட்ஸே ரொம்ப சந்தோஷப்படுவாள். நான் ஏற்கனவே கேக்க பேக் செய்து விட்டேன். அதை அலங்கரிக்க வேண்டும். நாங்கள் கோன்களை உருவாக்கி மேல் வைக்கிறோம்.
இப்போது நான் வடிகல் கோன்களை வண்ண கிரீமால் மூட வேண்டும். கேக்கின் மேலும் வண்ண கிரீமை தடவுகிறேன். ஓ, அது பாருங்க, வெளிச்சமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதா? இது ஏற்கனவே உனக்கு ஏதோ நினைவிற்கு வருகிறதா? இது எண்ணெய் போன்ற ஒரு கேக். எப்படி சூப்பர் என்று சொல்லவா? இப்போது நாம கண்களை சேர்க்க முடியும். நான் வெளியேறுகிறேன். நான் முடிச்சிட்டேன். ஆஹா, எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க நான் ஓடி செல்கிறேன். நண்பா, நீதான் இந்த கேக்கை செய்துவிட்டு அதை உன் கைகளால் அலங்கரித்தாயா? ஓ மை காட், அற்புதம். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகம் விரும்புகிறேன். ருசியானது. நான் உங்களுக்கு போற்றி கொடுக்கிறேன். ஓ, பாட்டி என்ன வச்சிருக்கிறார்? ஆரஞ்சுகளுடன் ஒரு கேக். ஒரு துண்டு சுவைக்க காத்திருக்க முடியல. ஓ, உள்ள ஆரஞ்சு ஜாம் கூட உள்ளதா? அது ரொம்ப இனிப்பு. ருசி பாட்டி. நன்றி. வரவேற்கிறேன் கண்ணு. கேக் என்ன சொல்லுதா? ஓ தேவதேவனே, எல்லாவற்றிலும் பெரிதான கேக். எந்த இடத்துல தொடங்குவது எனக்கு தெரியலை. ஒரு துண்டு முயற்சி செய்வோம். அது உண்மை. எனக்கு இன்னும் வேண்டும். ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, என் விரல். ஒரு பற்கள் பொம்மை குதித்தது. எவ்வளவு வலி. இப்போது என் விரல் வலிக்கிறது. ராஜா, நின் கேக் மிகவும் அசையாக நான் வெற்றி பாட்டிக்கு கொடுக்கிறேன். ஏன்? உண்மையில நன்றி லென்சே. நமது வீடியோவை காக்கி பிடிச்சதா? அப்படி எனில் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சரிபார்க்குங்கள். விரைவில் சந்திப்போம்.